இஸ்லாமிய காவலன் என்ற தொடரில் நாம் கண்டு நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த நல்லமல்களையோ அல்லது சில இறைநேசர்கள் தங்களுடைய கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கக்கூடிய நல்லமல்களையோ பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான அமல் என்னவென்றால், திர்மிதி ஷரீஃப் என்கிற கிதாபிலே பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ். மாக்கல் பின் யசார் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி இந்த ஹதீஸ் அறிவிப்பு செய்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த நபர் காலையில் 3 தடவை இந்த துஆவை ஓதுகிறாரோ அந்த மனிதருக்கு அல்லாஹு தஆலா 70,000 மலக்குகளை நிர்ணயிக்கிறான். அந்த மலக்குகள் காலை முதல் மாலை வரை இந்த நபருக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள். ஒருவேளை இந்த துஆவை ஓதிய நபர் அந்த நாளில் வஃபாத் ஆகிவிட்டால் அவர் ஷஹீதுகளினுடைய அந்தஸ்து அவருக்கு கிடைக்கும் என்று கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அது என்ன துஆ அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹுவல்லாஹுல் லஸீ லா இலாஹா இல்லாஹு ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். ஹுவல்லாஹுல் லஸீ லா இலாஹா இல்லாஹு அல் மலிக்குல் குத்தூஸுஸ் ஸலாமுல் முஃமினுல் முஹைமினுல் அஸீஸுல் ஜப்பாருல் முதக்கப்பிர் சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன். ஹுவல்லாஹுல் காலிகுல் பாரிஉல் முஸவ்விரு லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா யுஸப்பிஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி வஹுவல் அஸீஸுல் ஹகீம். மீண்டும் அடுத்த முறை இஸ்லாமிய காவலன் என்ற தொடரில் உங்களை நான் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.